அம்மா வணக்கம். என்னுடைய பேர் நித்யஸ்ரீ. நான் மதரசா வேளாண்மை கல்லூரியில இறுதியாண்டு வேளாண்மை பட்டப்படிப்பு படிக்கிறேன். ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்துக்காக நாங்க எல்லாரும் மணப்பாறை வட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து நிறைய செயல்முறை விளக்க திட்டங்கள விவசாயிகளுக்கு குடுத்துட்டு வரோம். இன்னைக்கு செயல்முறை விளக்க திட்டமா வந்து வாழைப்பழ கரைசல் பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன். இப்ப செடிகள்ல வந்து டிஏபி, பொட்டாஷ் அந்த மாதிரி வந்து ரசாயன உரங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு பதிலா இந்த மாதிரி வந்து இயற்கையான முறையில வாழைப்பழ கரைசல் இதெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்து நம்மளோட செடியில வந்து நோய் எதிர்ப்பை வந்து அதிகரிக்கும். அதே சமயம் வந்து விளைச்சலை வந்து மேம்படுத்தும். இது வந்து உயிர் உரமா இருக்கிறதுனால வந்து மண் வளத்துக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வாழைப்பழ கரைசல் வந்து எப்படி செய்யறது அப்படின்னா, வாழைப்பழத்தை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு விட்டுறணும். கூட வந்து பனவெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கிளறிட்டு வரணும். அப்புறம் வந்து மீதி அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு இரு வேலையிலே வந்து நல்லா வந்து கிளறிட்டு வரணும். இப்போ ஒரு தார் வாழைப்பழத்துக்கு 2லேருந்து 5 கிலோ நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா பனவெல்லம், பனங்கற்கண்டு கூட பயன்படுத்திக்கலாம். இரு வேலையிலே வந்து நல்லா வந்து கிளறிட்டு வரணும். ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுட்டு நல்லா நொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து பயிர்களில் வந்து தெளிக்கலாம். வாழைப்பழ கரைசலை வந்து நம்ம விவசாயத்தில் இயற்கை உரமாக வந்து பயன்படுத்தலாம். இந்த வாழைப்பழ கரைசலை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால வந்து அதிகமாக பூக்கள் பூக்கிறதுக்கு உதவுது. அதே சமயம் வந்து செடியில் வந்து அதோடைய வேர் பகுதியை வந்து நல்லா வளர்கிறதுக்கும் உதவுது. இதில் வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் அப்படிங்கிற சத்து இருக்கிறதுனால வந்து நம்மளோட செடிகளுக்கு வந்து தேவையான பொட்டாசியம் சத்தை வந்து நமக்கு தருது. பூக்களை வந்து அதிகமாக பூக்கிறதுக்கும் பயன்படுது. விளைச்சலை வந்து மேம்படுத்தும். நன்றி.